தேவாதி தேவனுக்கு சகல மகிமையும் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நமக்கு தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக திட நம்பிக்கையையும் ஆறுதலையும் அருளி செய்வாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்திலே 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். வேதத்தை வாசிப்பவர்களுக்கு இது நன்றாக தெரியும். நாகமான் என்ற சீரிய படைத்தலைவன் மிகவும் பராக்கிரமசாலி. ஆனால் இந்த பராக்கிரமசாலிக்கு குஷ்டரோகம் இருந்தது. இவன் அசீரிய ராஜாவிடம் மிகுதியாக யுத்தம் பண்ணி சீரிய நாட்டின் விடுவித்து கொண்டு திரும்பி வருகிறான். வரும்பொழுது இஸ்ரவேலிலும் நுழைந்து ஒரு சிறு பெண்ணையும் சிறைப்பிடித்து, பலரை சிறைப்பிடித்து கொண்டு வரும்பொழுது ஒரு சிறு பெண்ணையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்வதற்கு உதவியாளாக அங்கு நியமித்து வைத்திருக்கிறான். இவன் குஷ்டரோகி. இந்த பெண், இந்த சிறு பெண் சில நாட்களிலே இதை கண்டு கொள்கிறாள். தன் நாச்சியார் வலியோடு இருப்பதை பார்க்கிறாள். அவளிடத்தில் சொல்லுகிறாள், இவர் சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்திலே, என்னுடைய தேசத்திலே சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அந்த வார்த்தையில பாருங்க, எவ்வளவு காரியங்கள் அவள் அறிந்திருக்கிறாள் என்று பாருங்கள். அவள் தன்னுடைய தேசத்தை குறித்து, அந்த தீர்க்கதரிசி எவ்வளவு வல்லமை பொருந்தியவர் என்பதை குறித்து அறிந்திருக்கிறாள். அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியாமல் இல்லை, திட்டவட்டமாக அறிந்திருக்கிறார். சமாரியாவுக்கு போவாரானால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். அவ்வளவு திட நம்பிக்கை பாருங்கள். தெளிவுள்ள ஒரு இருதயம். அது மாத்திரமல்ல, அதுல பயம் இல்லை. பயந்திருந்தா அவள் சொல்லியிருக்க மாட்டான். இவர் அங்கே அவ்வளோ தூரத்துக்கு இஸ்ரவேலுக்கு உள்ளே போய் சமாரியாவில் அவர்கிட்ட போய் இது நடக்கலைன்னா வந்து தலையே எடுத்துருவாருன்னு தெரியும். ஆனால் அவளுக்கு அவ்வளவு திட நம்பிக்கை. எலிசா இந்த தீர்க்கதரிசி சமாரியாவில் இருக்கிறார், அவர் நிச்சயமாக இந்த குஷ்டரோகத்தை மாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய நாச்சியார் இடத்தில் சொல்லுகிறாள். அவர்களும் தன் கணவனிடத்தில் சொல்லி அவரும் அதை நம்பி பாருங்கள், தன்னுடைய ராஜாவிடம் ஒரு கடிதம் வாங்கி கொண்டு, ஏனென்றால் இஸ்ரவேலில் திடீர்னு போய் நுழைய முடியாது, யுத்தம் ஆரம்பித்து விடும். அதனால இவர் இங்கேருந்து ஒரு கடிதம் வாங்கி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் போய் அதை கொடுக்கிறார். ராஜா அதை வாங்கி வாசித்தால், நான் நாகமானை அனுப்பி இருக்கிறேன், அவனுடைய குஷ்டரோகத்தை நீ தீர்த்து விடும் என்று சொல்லி இந்த ராஜா எழுதியிருக்கிறார். எவ்வளவு, அவ்வளவுதான். பார்த்த உடனே இவன் என்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு ஆயத்தமாகி விட்டான். நான் என்ன தேவனா, குஷ்டரோகத்தை எனக்கு எப்படி நீக்க முடியும்னு சொல்லி அப்படியே சட்டையை கிழிச்சுக்கிட்டு, வேதனை வரும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே ராஜாக்கள் செய்கிற காரியம், சட்டையை கிழிச்சிட்டு வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கதறுகிறான். அவன் கூட இருந்த வேலைக்காரங்களுக்கு பாருங்க, எலிசாவை குறித்து அறிந்திருந்தபடியினாலே, தீர்க்கதரிசியை குறித்து அறிந்திருந்தபடியினாலே அவங்க சொல்லி விடுறாங்க, ராஜா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு விட்டார் என்று சொல்லி. அவ்வளவுதான். எலிசா சொல்லுகிறார், அவனை நாகமானை என்னிடத்தில் அனுப்புங்கள், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்று அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லுகிறார். இதுதான் நடந்த சம்பவம். இந்த இடத்துல அந்த பெண்ணை பாருங்கள், அவ்வளவு தைரியமா சொல்லி விடுறா. ஆனா அதே வேளையில ராஜா மறந்துட்டார். ராஜா பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் கூட ஞாபகம் வருது, நம்ம தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவரிடத்தில் போனால் இந்த குஷ்டரோகம் மாறிவிடும் என்று சொல்லி. இப்படித்தான் வாழ்க்கையிலே எவ்வளவோ சொல்லுவோம், எவ்வளவோ பேசுவோம், எவ்வளவோ இயேசுவை குறித்து அறிந்திருப்போம். மற்றவங்களுக்கு கூட சொல்லுவோம், ஏசப்பா நல்லவங்க, ஏசப்பா செய்வாங்க, ஏசப்பா இந்த காரியத்தை எனக்கு நடத்தி தந்தாங்கன்னு சாட்சி சொல்லுவோம். எல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய காரியம் வரும்பொழுது, ஒரு பெரிய வேதனை வரும்பொழுது, எதிர்பாராமல் ஒரு நொறுங்குதல் வரும்பொழுது கிழித்து கொண்டு அழுகிற மாதிரி தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்து விடும். அவ்வளவு வேதனை. இது ஏன் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு இப்படி நடக்கணுமா? எல்லாருக்கும் நடக்கும். நமக்கென்று ஒரு நீதி கிடையாது பிரியமானவர்கள். எல்லாருக்கும் நடக்கும், எல்லா காரியங்களும் நடக்கும். தேவனை அந்த வேளையில மறந்து விட்டு தூஷிப்பவர்கள் உண்டு, கதறுகிறவர்கள் உண்டு, புலம்புகிறவர்கள் உண்டு. அப்படி செய்யாதபடிக்கு இஸ்ரவேலிலே
சமாரியாவிலே தீர்க்கதரிசி ஒருவர் உண்டென்று அறிந்து கொள்ளட்டும் என்று எலிசா சொன்னது போல, நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய இருதயத்திற்கு வேதனை வரும்பொழுது நாம் சொல்ல வேண்டிய காரியம், கல்வாரியின் சிலுவையிலே எனக்காக தொங்கின நீதிபரர் ஒருவர் உண்டு. எந்த ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு அவர் சிலுவையிலே கடந்து போய் சிலுவை மரணத்தை சந்தித்து அந்த சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் என்னை மீட்டு கொண்டார். எனக்கு எத்தனை அதிசயங்களை செய்தார். என்னை இதுவரை வழி நடத்தி இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. நான் அவரிடத்தில் போனால் அவர் எனக்கு கட்டாயமாய் செய்வார். இது ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய மனதிலும் வர வேண்டிய, உடனே ஒரு காரியத்தை அறிந்தவுடன், ஒரு நொறுங்குதலை கண்டவுடன் இருதயத்திலே வர வேண்டிய காரணம், நான் இயேசுவாமியிடத்தில் போகட்டும், அவர் எனக்கு எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து விடுவார். எல்லாவற்றையும், குஷ்டரோகத்தை அவனுக்கு மாற்றுவார் என்றால் எனக்கும் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைத்து விடுவார். இதுதான் உடனே வர வேண்டிய எண்ணம். யாராவது இப்படி நொறுங்கி அழுது கொண்டிருந்தால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், அந்த சிறு பெண் சொன்னால் சமாரியாவுக்கு போவாரானால், நாம சொல்லுவோம் கல்வாரிக்கு போவோமானால், கர்த்தரிடத்தில் போவோமானால், இயேசுவிடத்தில் போவோமானால் அதிசயத்தை கண்டுகொள்வோம், அற்புதங்களை கண்டுகொள்வோம். தேவன் கட்டாயமாய் நமக்கு செய்வார். அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நம்ம போய் தாழ்த்துவோம், நம்ம போய் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு இதை மாற்றித்தாரும் என்று கேட்போம் என்று சொல்லுவோம். நாகமானும் அப்படி கடைசியாக அங்கே போய் இங்கே போய் எப்படியோ சமாரியா போயிட்டார். போகும்போதே மனசுக்குள்ளே என்ன எண்ணம், இந்த தீர்க்கதரிசி வெளியே வந்து, ஏன்னா ஒரு பெரிய படைத்தலைவர் வெளியே வந்து என்னை பார்த்த உடனே வெளியே வந்து என் குஷ்டரோகத்தை தொட்டு அவர் சுகமாக்குவார் அப்படி மனசில் நினச்சிட்டே போயிருந்திருக்கார். ஆனால் எலிசா உள்ளேருந்து சொல்லி விடுறாரு, அவனை போய் யோர்தானில் மூழ்கி எழும்பிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான், அவருக்கு வந்துருச்சு கோபம். என்ன ஆப்னாவும் பர்பாரி எங்கள் ஊரில் இருக்கிற நதியை விடவா பெரிய யோர்தான் இங்கே இருக்குது, நான் எதுக்கு இங்கே முழுகணும், தண்ணியில் போய் முழுகணும், இந்த ஆள் வெளியே வந்து என்னுடைய தொட்டு குஷ்டரோகத்தை நான் மாற்றுவான்னு நினச்சா இவன் வெளியவே வரல, என்ன பார்க்கவே இல்லை, என்ன பார்க்காம போய் நதியில் முழுகுன்னு சொல்கிறான். அவ்வளோ கோபம் வந்தது. அவ்வளோதான், திரும்பி கிளம்பிட்டார், ஊருக்கு கிளம்பிட்டார். குஷ்டரோகத்தை நீக்கிக் கொள்வதாக சீரிய தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு புறப்பட்டு வந்தவர். வாழ்க்கையில பிரச்சனை மாறுவதற்காக புறப்பட்டு தேவனுடைய பாத தருகிலே போகிறவர்கள். ஆனா காத்திருக்க நமக்கு மனமில்லை. இயேசு சொல்ற சில வேளை பெரிய காரியங்களை செய்து விடலாம். உணர்த்தும் பொழுது நான் மிஷினரி அனுப்புறேங்க, அங்க கொடுக்குறேன் இங்க கொடுக்குறேன் எல்லாம் செய்யலாம். ஒரு சின்ன காரியம் தேவன் சொல்லும் பொழுது, ஒரு சின்ன உபவாசத்தை எடு என்று ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, ஒரு சின்ன ஜபம் நீ செய் என்று சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படிய மனதில்லாமல் போய்விடக்கூடாது. அவன் அப்படித்தான் அங்கே வரைக்கும் போயிட்டு அந்த தண்ணியில் மூழ்கி எழும்புன்னு சொன்னால் அவ்வளோதான், வந்துருச்சு கோபம், திரும்ப போகிறான். அந்த வேளையில் அப்பவும் பாருங்கள், அங்கே அவங்க கூட இருந்த ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான், என்ன ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் செய்ய மாட்டிங்களா, இதில் தானே யோர்தானில் தானே ஒரு 7 தரம் முங்கி எழும்ப சொன்னார், குளிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்ல பிறகு அவனுக்கு மனம் தனிந்து அந்த பெருமை மாறுகிறது பாருங்கள். ஒரு வேலைக்காரன் உணர்த்தும் பொழுது, ஐயோ அவ்வளோ தூரம் வந்தோம், வந்துட்டு ஏயா அப்படி திரும்பி போகணுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவர் சொன்ன மாதிரி தான் செஞ்சு பார்ப்போமே, நடக்கலைன்னா 2ல் 1 நம்ம போய் பார்த்துடலான்னு அந்த ஊழியக்காரன் சொல்லியிருப்பான். நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம், விட்டுருவோமா, என்னத்துக்கு அந்த ஆள் இப்படி சொல்லி அனுப்பியிருக்காருன்னு நம்ம போய் கேட்டுற வேண்டாமா, நீங்கள் முதல்ல குளிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவ்வளோதான், நாகமான் மனம் மாறி அந்த இடத்துல தன்னுடைய பெருமைகளை மறந்து ஆண்டோடைய சமூகத்திலே நாம் போகும் பொழுது நமக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான், செல்வமானாலும் படிப்பானாலும் வேலையானாலும் எதுவானாலும் அவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கொண்டு அவர் பாதத்தில் போட்டுட்டு, ஏசப்பா இதெல்லாம் இருக்கு, நீங்க தந்திருக்கிறீங்க, ரொம்ப ஸ்தோத்திரப்பா, ஆனாலும் இப்பொழுது என்னுடைய மனம் படுகிற வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறேன், இதையும் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறேன். நம்முடைய பெருமையெல்லாம் தாழ்த்திட்டு, அந்த சின்ன பிள்ளை சொன்னான்னு புறப்பட்டு சீரியா தேசத்துலேருந்து புறப்பட்டு போனீங்களே, போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு குளிக்க மனசு இல்லாமல் போயிட்டேன் அப்படி ஊழியக்காரன் சொல்லியிருப்பான். ஐயா அந்த வேலைக்கார பிள்ளை சொல்லிச்சு, நான் அங்கேருந்து வந்துட்டு இந்த ஆள் சொன்னாருன்னு இது கரை வரைக்கும் வந்துட்டு குளிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டிருந்திருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அப்படித்தான் நாம் தேவனுடைய பாதம் வரைக்கும் போய்விட்டு அந்த இரத்தத்தை நம்பாதபடிக்கு, அல்லது அந்த இரத்தத்தின் வல்லமையை உணராதபடிக்கு, அந்த இரத்தத்தின் வல்லமையை, அவருடைய நாமத்தை உணராதபடிக்கு, அவருடைய கிருபைகளை வல்லமைகளை உணராதபடிக்கு, நம்முடைய என்னால் முடியும், அவங்க சொன்னால் செஞ்சுருவாங்க, இவங்ககிட்ட சொன்னால் செஞ்சுருவாங்க, அவங்க அவ்வளோ பெரிய ஆள், அவங்க சொன்னால் கட்டாயமாக காரியம் நடக்கணும், மனிதர்களை நினைப்பது. அவன் அப்படித்தான் அவனுடைய நதியை நினைக்கிறான். அவன் தேசத்து நதிகள் ஆப்னா பர்பாரப்பா அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப மனசுல இருந்திருக்கும். யோர்தானை விட பெரிய நதிகள் என்று சொல்லி பெரிய பெருமை, அவனுடைய தேசத்தை குறித்த அந்த பெருமை.
அப்படித்தான் நம்ம சில மனிதர்களை குறித்து பெருமையாய் நினைக்கிறோம். அவங்க எவ்வளவு, அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு எல்லாம் முடியும், அவங்களால செய்திருவாங்க, அதெல்லாம் நடத்திடுவாங்க. அப்படி அல்ல. தேவனுடைய பாதத்தில் போய் விழும் பொழுது, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் செய்ய வல்லவரப்பா, உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை பெரியது அப்பா. கர்த்தர் மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நாம் விழுவோமானால் கட்டாயமாக நம்முடைய காரியங்கள் நிறைவேறும். பிரியமானவர்களே, வெறும் வியாதி மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள், நொறுங்குதல்கள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அதிசயங்கள் அநேகம் அல்லவா? எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு முறை என் கையில் கீழே நிறைய கட்டிகள் இருந்தது. டாக்டர்கிட்ட போனப்போ, நாளைக்கு ப்ரிப்பேர்டாக வாங்க, உங்களுக்கு பயாப்சி எடுக்கணும்னு சொன்னார். ஆனால் அன்று மறுநாள் நான் பேசாமல் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் எப்போவுமே அங்கே ஜெபிப்பேன். கூட உள்ள சகோதரிகள் வந்து ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்க நான் முழங்கால் இட்ட பொழுதே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். உன் உடலில் உள்ள கட்டிகளை நான் அறிவேன் என்று சொன்னார். அவ்வளோதான் சொன்னார். உன் உடலில் உள்ள கட்டிகளை நான் அறிவேன்னு சொன்னார். நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், ஒரு கட்டியும் இல்லை, கைக்கு கீழே ஒரு கட்டியும் இல்லை, இன்று வரை இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் வல்லவர், அவர் நல்லவர். ஒரே வினாடியில் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஒரு வினாடி அவருடைய சமூகத்தை உற்று பார்ப்போம். அன்புள்ளப்பா, அப்பான்னு கூப்பிடுறோம், பிதாவேன்னு கூப்பிடுறோம், என் தகப்பனேன்னு கூப்பிடுறோம், என் ராஜாவேன்னு கூப்பிடுறோம். மனம் இறங்குங்கப்பா, ஏசப்பா, மனம் இறங்குங்க. நம்முடைய கரத்தில் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை இல்லை, அவங்களுக்கு என்ன எல்லாம் இருக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா, அந்த சகோதரனை சந்திங்க ஆண்டவரே. நாளை நான் என்ன செய்வேன், என் குடும்பத்திற்கு நான் என்ன செய்வேன், என் வயிற்றுக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்கிற அந்த சகோதரனை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஏராளம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் ஒரு வேலையை கட்டளையிடுங்கப்பா. உங்களுடைய கரம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லாதது போல இருக்கிற இடத்தில் இருந்து ஆரம்பித்து முடிய போகிறபடினால் நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளை, குழந்தை இல்லாதவர்களே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒரே வினாடியிலே எல்லா ரோகங்களையும் மாற்ற வல்லவரே, உம்முடைய கரம் கிரியை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். கிருபைகளை கொண்டு வருகிறபடியினால் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.